26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சி ஜோசப் விஜய் எனும் நான். இந்த ஆட்சி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக என்னன்னா இந்த ஆட்சி எப்போ கலையும்னு கேட்குறீங்க. ஒரு செங்கோட்டையன் என்ன தவிர எல்லாருமே புதியவர்களாக இருக்கட்டும். ஒரு வாதியார் போதும். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இதை யோசிச்சிங்களா நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி? இல்ல சார், இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறது தான் ரொம்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஏதோ மாட்டி விட போறீங்கன்னா இல்ல சார், பாஜகவினுடைய மாநில தலைவர் பொறுப்புல இருந்தும் அவர் விலகினாரு இல்லை அப்படிங்கும்போது ஒரு பரவலாக வர்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரும் பொறுப்பில் அண்ணாமலை அவர்களை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி? அவருக்கும் அந்த நேரங்காலங்கள் அவருக்கும் அது நம்பிக்கை அதிகம். ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவர் பொறுமையாக எல்லாத்தையும் செய்வார். அவருடைய ஜாதகம் ஃபைட்டிங் கார்டு ஜாதகம் தான். அவரும் கடகராசிக்காரர் தான். அம்மையாருடைய பீரியட்க்கு அப்புறம் இந்த ஆட்சியில தான் 2 பிராமணர்களுக்கு அமைச்சரவை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால தெரிஞ்சு. இதை நீங்கள் தான் கொடுக்கல. கொடுக்குறவரை ஏன் நீங்கள் அதை ஒரு கேலி பண்ணுறது? இந்து அறநிலைத்துறை பகுதியிலேயே ஒரு ஐயங்கார் தம்பிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும்? தாவேகா தேசிய கட்சியா மாறுறதுக்கும் அது விஜய் சாருடைய அமைப்பில் இருக்கு. விஜய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்குமே வாய்ப்பு. அது கீழே இருக்கவங்க ஏத்துக்கிறாங்க, ஆனா மேல இருக்கவங்க இன்னும் ஏத்துக்காத சூழல் இருக்குல்ல சார்? அதை தான் நான் சொல்ல. ஏற்றுக்கலைன்னா நீங்கள் போய் வாழ போகிறீங்க. அப்புறம் என்ன இருக்குது? லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கா, இல்லை இது எப்படி இருக்கும்? இல்லை அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன், தாவேகா ஜெயிக்கும், விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு கட்சி ரீதியாக எந்த ஒரு விஷயமும் வர இருக்கும்? கட்சி மூலியமாக வருத்தம் இருக்கும். விஜய் சார் இதில் நல்லா இருந்து கூட நான் விஜய் சார் கட்சியில் ஓடலையே சார். நீங்கள் முதலமைச்சரை சந்திச்சீங்களா? பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். பொதுவாக நீங்கள் அரசியல் சார்ந்து பேசுனது இன்னைக்கு சமூக ஊடகங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. சொன்னது அப்படியே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய நேர்காணலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இளைஞர்களுக்கு நடுவில் தான் போட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே இன்னைக்கு முதலமைச்சராக விஜய் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இன்னும் இந்த அரசியல் களத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இப்படி இல்லைம்மா. அதாவது 60 ஆண்டுகளுக்கு நிறைய விஷயங்கள் மாறும் உலகத்தில். இந்த பராப வருடம் 59 வருடத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. இது திருப்பி இதே பராப வருடம் வரணும்னா நம்ம இருப்போம்லாம் தெரியாது. அதனால் கிரகங்களுக்கு ஒரு தமிழ் உடைய வருடத்திற்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு. அது நம்மளுடைய முன்னோர்கள் இடைக்காடு சித்தர்லேருந்து எல்லாமே அதெல்லாம் கணிச்சிருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். வெயிலுடைய தாக்கங்கள் கடுமையாக இருக்கும்னா இப்போ வெயில் தாக்கம் முடியாத அளவுக்கு இருக்குது. மகாராஷ்டிராவில் இன்றைக்கி 117 டிகிரி. அதே போல் மழை வெள்ளங்கள் ஊத்தாக வரும்னா அதெல்லாம் அந்த வருடத்தில் வரணும். பிரளயம் வரணும்னா வரணும். அதுபோல் இளைஞர்கள் ஃபுல்லாக வரக்கூடிய காலகட்டம். இளைஞர்கள் எழுச்சி ரொம்ப முக்கியம். அதாவது அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய காத்தாற்று வெள்ளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அது அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி. வெள்ளப்பெருக்கு வந்துருச்சு, புயல் வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சுன்னா ஏதாவது தப்பிச்சு கடவுள் ஆசீர்வாதம் இருந்தால் தப்பிக்க முடியும். இல்லைன்னா துர்மரணங்கள் கொத்து கொத்தாக வரக்கூடியது. அதுபோல் இளைஞர்கள் வீறு கொண்டுட்ட பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இதை யோசிச்சிங்களா நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி? இல்லை சார். 23ஆம் தேதி எலெக்ஷன்னா 13ஆம் தேதி வரைக்கும் யாராவது யோசிச்சாங்களா? ரீல்ஸ் போடுறாங்க, அது போடுறாங்க, இதெல்லாம் என்ன ஆகும் தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு அண்டர் கரண்ட்டு பாய ஆரம்பிச்சிச்சு. இந்த அண்டர் கரண்ட் மக்களுக்கு நிறைய இடத்தில் ஆட்சியாளர்கள், அந்த இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், கவுன்சிலர்ஸு, எம்எல்ஏஸு, அதிகாரிகள் போராடலாம். லஞ்சம் கொடுத்துட்டும் திமுரு பேச்சுக்கள், கோயிலில் துட்டு கொடுத்து
டிக்கெட் வாங்கினா கூட அவங்களுக்கு இலகாரமாக பதில், கேவலமாக நடத்துறது. ஒரு 100 ரூபா வந்து உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா கொடுக்குற மாதிரி இருக்கலாம் நமக்கு. ஆனால் சிலருக்கு 100 ரூபான்றது ஒரு பெரிய தொட்டு. அதை வந்து அவங்க கஷ்டப்பட்டு தெய்வத்துக்காக கொடுத்துட்டு போகிறச்சா அவங்களுக்கு வந்து 1க்கு போக முடியாமல், 2க்கு போக முடியாமல் 10 ஹவர் ஒருத்தர் நிற்கணுன்னா எப்படிங்க ஒரு தரிசனத்துக்கு? இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியும். திருப்பதியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த தர்ம தரிசனத்துக்கு கொடுத்தாலும் வழியெல்லாம் கோயிலுக்குள்ளேயே பாத்ரூமு, கோயிலுக்குள்ளேயே பண்ணுறது. அப்போ திருப்பதிக்கு ஆகம விதிகள் இல்லையா? பிளானிங் தானேங்க. திருச்செந்தூரில் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி பேர் வர்றாங்க, பழனியில் 1.5 கோடி பேர் வர்றாங்க, மதுரை மீனாட்சியில் 1 கோடி பேர் வர்றாங்க, திருவண்ணாமலையில் 5 கோடி பேர் வர்றாங்க. சுகாதாரம் முக்கியம் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் வந்து தான் மக்களுக்கு எழுச்சி. இந்த எழுச்சியில் வந்து இப்போ விஜய் சார் அவர் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கிரகங்கள் அவளுக்கு தோதாக அவருடைய திசைக்கு 11ஆம் அதிபதி திசை, 4ஆம் அதிபதி திசை கடகலகணத்துக்கு சுக்கிரன், ராகு புத்தி வந்து குபேர புத்தி, எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்ள செய்யும். அது நடந்தது. நீச்சபங்க ராஜயோகம் அது எளிமைப்படுத்தப்பட்டது. இன்னொரு நீச்சபங்க ராஜயோகம் நம்மளுடைய உதயநிதி சார். சார் அதுதான் நம்ம எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அப்படி எதிர்க்கட்சியாக வந்தாலுமே வந்து அங்கே ஸ்டாலின் அவர்கள் தான் இருப்பார் அப்படிங்கிற அந்த நிலை மாறி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். இல்லைங்க, அவருக்கும் இவருக்குன்றது தான் நான் பேசினேன். ஸ்டாலின் சார் தோக்கிறதுக்காக நான் சொல்லலை. அவர் வந்து எனக்கு நெருங்கிய ஒரு பிடித்த தலைவர், அன்பாக பழகக்கூடியவர், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அவர் கூட இருந்த அதிகாரிகள் மற்றவர்கள் பற்றி எனக்கு கவலை கிடையாது. நமக்கு ஒருத்தருக்கு நான் எந்த கட்சியில் இருந்தாலும் எனக்கு பிடித்த தலைவர்னால் பிஜேபியில் இருக்கக்கூடியவன் மோடிஜி தான் என்னுடைய ரோல் மாடல் நான் இருக்கிறேன். ஆனால் அவருக்கு சிம்ம ராசி, அஷ்டம சனி சார் அந்த விஷயம்தான் வந்து ஏன்னா இப்போ நம்ம ஜாதகம் வெற்றிக்கு காரணம் அப்படிங்கும் பொழுது அதே ஜாதகம் தோல்விக்கும் காரணமாக இருக்குங்கும்போது அந்த சிம்ம ராசியினுடைய சனி தாக்கம் தான் இந்த தோல்விக்கு காரணம்னு பார்க்கணும். தசாபுத்திகள் அவருக்கு நடக்கக்கூடிய இப்போ தசாபுத்திகள் அவருடைய ஏஜுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை. இவருக்கு கன்னியாராசி, இவர் எடப்பாடி ஐயா புதன் திசை அவருக்கு பாதகத்தை கொடுக்கும். அதெல்லாம் நடந்தது இல்லை, அதுதான் மேட்ரு. பொதுவாக வந்து ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கட்சியே வந்து ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கோம். அதுவும் திமுக தொடர்ந்து 2 தடவை ஆட்சி அமைக்கவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வரலாறு இருக்குங்கும்போது இதுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க இல்லைங்களா. அதாவது இது வந்து அவருக்கு பாசிட்டிவாக சில விஷயங்கள் இருக்கலாம். 2வது முறை ஆட்சி பெற்று உயிருக்கு அபகடம் வராமல் இருக்கிறதுக்கு உயிர் எப்படி இருக்கிறதுன்றது, கண்டங்கள் எப்படி இருக்கிறதுன்றது முக்கியம். ஸோ இந்த தோல்வியை வந்து ஒரு பெரிய தோல்வியாக இருக்கலாம். அவருக்கு வந்து அந்த உயிருக்கு இருக்கக்கூடிய கண்டத்தை காப்பாற்றலாம். ஏதாவது ஒன்று இருக்கும், ரீசன் இல்லாமல் எதுவுமே இருக்காது எல்லாமே சில டைமில் வந்து. ஆனால் இது பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வெறுப்பு இருந்தது தான் உண்மை. அது வந்து எல்லோரும் ஏற்றுக்கணும். டே டு டே நம்ம பார்க்குறோம். கோயில்கள்லேருந்தே பிரச்சனை. ஏன்னா நான் கோயில் பற்றி தான் நான் என்னுடைய பிரிவில் இருக்கேன். டெய்லி எல்லா கோயில்லையும் பிரச்சனை, அதிகாரிகள் பிரச்சனை, மக்களுக்கு கஷ்டப்படுறது, எங்கே பார்த்தாலும் சாபம், மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருது. அப்புறமா சுகாதார பணியாளர்கள், கவர்மெண்ட்டு சார்ந்தவர்கள், லஞ்ச ஊழல், இந்த போலீஸுடைய இது நிறைய வந்து உங்களுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாமா. இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ கேமராலாம் சுமந்துங்கன்னு வரீங்க, லைட்டிங் வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சாதாரண மொபைலில் எடுத்து அவங்களே வாய்ஸ் பேக்ரவுண்டு கொடுத்து போட்டுறாங்க. இப்போ விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதீத அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுதுல்ல சார். அப்போ இது வந்து என்ன மாதிரியான காலகட்டம் இப்போ உலக நடப்பில் போயிட்டுருக்கு? எளிமைப்படுத்தப்பட்ட விஷயம் பிரச்சாரங்கள். விஜய் சார் வந்து 20 தொகுதிக்கு 20 ஏரியாக்குள்ளே தான் போனார். 20 வாட்டி தான் வெளியில் வந்தார். சில தலைவர்கள் 100 வாட்டியெல்லாம் போனாங்க. ஆனால் அதெல்லாம் இனி தேவைப்படாது. விஜய் சார் இது வந்து எப்படி கொரோனாக்கு அப்புறம் நிறைய மாறிடுச்சு இல்லையா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பிச்சது. அதனால் இது வந்து இப்போ இனிமேல் எலெக்ஷன் ட்ரெண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரியே டிஜிட்டல் இது ஒர்க் ஃப்ரம் டிஜிட்டல் தான். ஸோ அந்த டிஜிட்டல் வந்து ரொம்ப ஈஸி, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காத விஷயங்கள். சார் இப்போ
இப்போ இந்த அமைச்சரவை பார்க்கும் பொழுது வந்து அம்மையாருடைய பீரியட்க்கு அப்புறம் வந்து இந்த ஆட்சியில் தான் வந்து 2 பிராமணர்களுக்கு வந்து அமைச்சரவை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஜாதிகள் என்பது வேறு. அதில் பிராமினை ஒதுக்கணும், ஷெட்யூல் காஸ்ட்டை ஒதுக்கணுன்றதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க வந்து ஒரு மனிதர்கள். அதில் வந்து பிராமினுக்கு இந்த பதவி கொடுக்கக்கூடாது, அந்த பதவி கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் கொடுக்கல. கொடுக்குற வரை ஏன் நீங்கள் வந்து அதை ஒரு கேலி பண்ணுறது, அதை வந்து ஒரு கிண்டல் பண்ணுறது? இந்து அறநிலைத்துறை பகுதியை ஒரு ஐயங்கார் தம்பிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும்? நான் என்ன கேட்குறேன், அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்த பழைய ஸ்பீக்கர் தனபால் சாருடைய பையனை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் கமர்ஷியல் டேக்ஸுக்கும் போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு கௌரவம் அது, அதை யோசிக்கணும்ல. அப்போ விஜய் சார் இது வந்து இது மோடிஜி பண்ணது தான். மோடிஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபுக்கு, மலைவாழ் மக்களுக்கெல்லாம் நிறைய அமைச்சர்கள் மோடிஜி கவர்மெண்டெல்லாம் அவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் பேக்வேர்டு எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் எடுத்து பாருங்கள். எல்லா ஜாதியினர்களுக்கும் கொடுத்துருக்காரு. அப்படி தான் கொடுக்கணும். அதில் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா எப்படி? பிராமின் வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலத்தில் திராவிட கட்சிகளில் ஜெயலலிதா அம்மையார் மட்டும், அதில் கூட அவங்களுக்கு வந்து எம்எல்ஏக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்குது? ஒரு பெரிய கௌரவம் தானே. அவங்க நம்மளோட இருக்கிறவங்க தானே. அவங்கள நீங்கள் ஏன் ஒதுக்குறீங்க? அதாவது மக்களில் ஒதுக்கப்பட்டவர்கள் சொன்னால் கோவம் வருது. யாருமே ஒதுக்கக்கூடாதுன்றது அரசியல் சாசனம். ஒரு பிராமினுக்கு ஒரு இந்த பதவி கொடுத்தா அந்த இந்து அறநிலையத்தை கொடுத்தது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் சார்? ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்கல்ல சார். இப்போவுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம சனாதன தர்மமாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன அதை வந்து களையணுங்க. நல்ல விஷயத்துக்கு ஒத்துக்கணுங்க. சனாதன தர்மம் என்ன சொல்லுது? ஆல் ஆர் ஈக்குவலிட்டி தானே சொல்லுது. அந்த ஆல் ஆர் ஈக்குவலிட்டி விட்டுட்டு அதில் இந்து கோயில்களுக்கு மட்டும், இந்து தர்மத்துக்கு மட்டும் என்ன இருக்குது? எல்லா மதத்துலேயும் ஜாதிகள் இருக்குது, எல்லா ஜாதிகளும் இருக்குது, இந்துக்கள் மட்டும் இல்லை. ஆனால் அது நம்ம தானே சாசனப்படி, அரசியல் சாசனப்படி நம்ம ஏற்றுக்கலையே. இப்போ நம்ம ஆஃபீஸில் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் தான் வராங்க. எல்லோரும் தான் என் கூட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே அவங்க தான். நாங்களாம் ஒன்றா தான் இருக்கிறோம். அது அந்த பார்வையில் பார்க்குறவங்களோட நீங்கள் ஏன் பழகுறீங்க? அந்த பார்வையில் பார்க்குறவங்க நீங்கள் ஒதுக்குங்க. அந்த பார்வையில் இருக்கவங்க கூட நீங்கள் பழகாதீங்க. நீங்கள் ஏன் பழகணும்? கண்டிப்பாக நம்ம ஒதுக்கிட்டா அவங்களாம் தானே ஒதுக்கப்பட்டவர்கள். நான் என்ன கேட்குறேன், நண்பர்கள் விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில், வீட்டுக்கு வரக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கி எல்லாமே எவ்வளோ கல்யாணம் நடக்குது, சீர்திருத்த கல்யாணங்கள். முதல்ல ஏற்றுக்காமல் இருப்பாங்க, அப்புறமா எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கீழே இருக்கவங்க ஏற்றுக்கிறாங்க, ஆனால் மேலே இருக்கவங்க இன்னும் ஏற்றுக்காத சூழல் இருக்குல்ல சார்? அதாவதுங்க, அதெல்லாம் வந்துங்க தனிப்பட்டது. அதெல்லாம் எந்த காலத்தில், அதெல்லாம் அந்த காலம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேசுகிறீங்க நீங்கள்லாம் உங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கதை இது. இப்போல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. ஏற்றுக்கலைன்னா அவங்க தான் தனியாக போகிறாங்களே. எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதை தான் நான் சொல்ல. ஏற்றுக்கலைன்னா நீங்கள் போய் வாழ போகிறீங்க. அப்புறம் என்ன இருக்குது? லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்குறீங்களா? இல்லை. லவ் பண்ணிட்ட பிறகு ஜாதகம் பார்க்குறதே தப்புன்னு நான் சொல்கிறேன்ல. லவ் பண்ணிவிட்டு எதுக்கு ஜோசியம் பார்க்குறீங்க? சார், இப்போ இந்த அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து செங்கோட்டையன் சார் அவருக்கு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மற்றவங்க எல்லாருமே வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கவங்க எல்லாருமே புதிய முகங்கள். அப்படிங்கும்போது தாவேகா இந்த கட்சியினுடைய இதை பற்றி ஜாதக அமைப்போ இல்லை கிரக அமைப்போ விஜய் சாரோடைய ஜாதகத்தை வச்சோ சொல்லும் பொழுது இந்த ஆட்சி எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என் பாஷையில் பேசணுன்னா 30 நாள் கூட ஆகலை. எல்லாருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக என்னன்னா இந்த ஆட்சி எப்போ கலையும்னு கேட்குறீங்க. நான் கேட்குறது இது வந்து, நான் என்ன கேட்குறேன், எல்லாருமே புதியவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் புதியவர்களாக இருக்கட்டும். செங்கோட்டையன் சாரை தவிர, செங்கோட்டையன் அண்ணனை தவிர எல்லாருமே புதியவர்களாக இருக்கட்டும். ஒரு வாத்தியார் போதும் 60 மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு. அதே போல் அத்தனை இவங்க புதியவர்களாக போனாலும் அந்த நிர்வாகத்தில் வரக்கூடிய அதிகாரிகள்லாம் எல்லாம் ஐஏஎஸ் முடிச்சுட்டு வரப்போகிறதில்ல. எல்லாமே இருக்கக்கூடியவர்கள். அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாகவே ஏற்கனவே வழியாக இருக்கக்கூடியவர்கள். சில அதிகாரிகளுக்கு 30 ஆண்டு காலம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. எல்லாமே அவர்கள் பார்த்து பல்லார்கள். அவர்கள் சில எல்லாமே பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக நமக்கு வந்து இது சரி, இது ஒத்துக்க மாட்டேன், இந்த ப்ரொப்போசல் கரெக்ட் இல்லை, மக்களுக்கு சரி கிடையாதுன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். 6 அறிவு இருக்குது, படிச்சிருக்கோம். படிக்கலைனாலும் நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ செங்கோட்டையன்கிட்ட போய் கேட்டுக்கலாம், இவங்ககிட்டலாம் போய் கேட்டுக்கலாம். விஜய் சாரே நோட் எடுக்கிறாரு, அசம்பிளியில் பேசுகிறச்சே நோட்ஸ் எடுக்கிறார். எடுத்துகிட்டு அவங்க அதிகாரிகள் வந்தாலும் யாரையும் உள்ளே சேர்க்கறதில்ல, டிஸ்கஸ் பண்ணுறாரு. விஜய் சார் இருக்கிறச்ச நிறைய பேர் வந்து பப்ளிக்கோ மற்ற ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க வந்து பேசுகிறச்ச அதிகாரிகளை வச்சு பேசாமல் அவரே டைரக்ட் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. நல்லது தானே.
மக்களுக்கு தெரியட்டுமே, கொஞ்ச நாள் விடுங்களேன், ஒரு 6 மாதம் விடுங்களேன், 3 மாதம் 6 மாதம் விடுங்க. தப்பு பண்ணால் சுற்றி காட்டுவோம், கண்டிப்பா தப்பு பண்ணலன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷப்படுவோம். எதிர்க்கட்சி மாற்றம் தோட்டு நான் என்ன கேட்குறேன், உடனே வந்திருக்காங்க, மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க சார் மேடம். 108 பேருக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட்டணி பலமாக அவங்களுக்கு சேர்ந்துருக்கு. அவங்களோட வந்து கம்யூனிஸ்ட் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, ஐயுஎம்எல் இருக்குது, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி இருக்குது இன்றைக்கி. புரியுதுங்களா? ஏடிஎம்கேல ஒரு ஃபேக்ஷன் வந்தாங்க, அது அவங்களுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா விஜய் சார் அப்போ ஃபேஸ் பண்ணுறச்சு அப்போ பேசுவோம். அந்த சமயத்தில் தானே கிரக சூழ்நிலையில் பேச முடியும். இப்போ கிரக சூழ்நிலைக்கு வந்து இப்போ தானே குழந்தை பிறந்துடுச்சு இல்லை, பிறந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் ஜாதகம் பார்க்காம இருக்கிறது தானே நல்லது. ஒரு வருஷம் கூட ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். பேர் வைக்கிறதுக்கு தானே குறித்து கொடுக்குறோம். அப்போ பிறந்த குழந்தைக்கே ஒரு வருஷம் ஜாதகம் பார்க்காதுன்னு சொல்கிறது எல்லாமே உங்களுக்கே தெரியுது ஆங்கருக்கு. அப்போ ஒரு ஆட்சி வந்திருக்கு, உடனே இதுக்கு இன்னும் சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள். நிறைய ஜோசியரெல்லாம் சொல்கிறது பார்த்தேன் நான். சார் ஒரு ஜோதிடர் வந்து இப்போ கணிச்சு சொல்லினது என்ன அப்படின்னா 2028 மார்ச் மாதம் வரையும் தான் விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கூட்டணி, அவருடைய கூட்டணியில் இருக்க கட்சிகளாலேயே ஆட்சி கவுளுன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. கவுளட்டும் சார். இப்போ வந்து அதிமுக கட்சிக்குள்ள வந்து நிறைய சண்டை சச்சரவு எல்லாமே போயிட்டு இருக்கு, கட்சியே பிளவுபடுற அந்த சூழல்ல தான் இருக்குங்கும் பொழுது அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சது தான் வந்து இது ஒரு காரணம் தோல்விக்கு அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்குல்ல சார், இது குறித்து உங்களோட இது என்ன? இந்த ரெண்டு கட்சியினுடைய காம்பினேஷனாக நீங்கள் என்ன இது பார்க்குறீங்க? போஸ்ட்மார்ட்டம்மா எப்பவுமே போஸ்ட்மார்ட்டம் வந்து ரொம்ப ஈஸி. அப்போ திமுக தோத்துது, யாரால் தோத்துது? அதுவும் கூட்டணி தான் சார். அப்புறம் கூட்டணிகள் எடுபடலை. ஏன் எடுபடலை? மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. 60 ஆண்டு காலத்தில் போராடினா ஒரு பிரச்சனை. பிஜேபி வந்து வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சுது, அது எப்படி ஜெயிச்சுது? கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய, அதாவது அந்த அளவுக்கு அராஜக உச்சத்தில் இருந்தாங்க. மக்கள் கிளர்ந்திருந்து ஓட்டு போட்டாங்க. 90% ஓட்டு விழுந்தது. பிஜேபியோட இருந்த அலையன்ஸ் எல்லாமே அங்கே இப்போ வந்து ஜெயிச்சது பிஜேபியால். இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கேக்கு எல்லா இடத்துலையும் எப்படி உழைத்தார்கள்னு ஏடிஎம்கே கேண்டிடேட் கிட்ட கேளுங்க. இல்லை நம்மளுமே பார்த்துருந்தோம் அண்ணாமலை சாருடைய பிரச்சாரத்தில். இல்லை நயினார்ஜியாக இருக்கட்டும், அண்ணாமலைஜியாக இருக்கட்டும், வானதி அம்மா இருக்கட்டும், வானதி அம்மாலாம் உடம்பு சரியில்லாமல் வந்தாங்க. தமிழிசை அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே தானே பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், மக்களுக்கு வந்து இப்போது வந்து ஒரு புதிய மாற்றத்துக்கு போயிருக்காங்க சார். அப்போ இந்த தமிழக அரசியல், இந்த கிரக அமைப்பு, தமிழ்நாடு அப்படிங்கும்போது ஒரு கிரகத்தோட ஒப்பிடுவோம். அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கான கிரக நிலை இப்போ எப்படி இருக்குது? ஏன்னா ஆல்ரெடி இருந்த 2 கட்சிகளை வந்து புறம் தள்ளி மாற்று கட்சியாக ஒரு கட்சி வந்து முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உலக அளவிலே மாற்றம் இருக்குல்லம்மா. இப்போ நேபாளில் மாற்றம் வரலையா? நேபாளில் புது யங்ஸ்டர்ஸுக்கு கட்சி ஆரம்பித்தோன்னு ஆட்சி பிடிக்கலையா? எத்தனை ஆண்டு காலங்கள் இருக்கிறாங்க அந்த கட்சிகள். அப்போ அது மாதிரி மாற்றங்கள் எல்லா ஊர்லேயும் வருது தான். அதான் பராப வருடம். இப்போ பராபவ வருடமே மாற்றத்திற்கான வருடம். ஆமாம், மாற்றம் தான். அதனால தான் நான் சொல்கிறது, எல்லா ஆட்சியாளர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும், மத்தியில் இருப்பவர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும், மாநிலத்தில் இருப்பவர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மாற்றம் தான். இப்போ விஜய் சார்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட மக்கள் இருக்காங்க. அதில் வந்து அவர் எத்தனை சதவீதம் சரி பண்ண போகிறாருன்னு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்கன்றேன், இல்லை இன்னொரு 6 மாதம் கொடுங்க. அதில் வந்து அவருக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா மக்களே கிளர்ந்தெழுவாங்கல்ல. கண்டிப்பாக சார். மக்களே வந்து தேர்ந்தெடுத்த மக்களே என்ன பேசுவாங்க? இதே வீடியோவோ, இதே இன்ஸ்டாவோ, இதே உங்களுக்கு ஃபேஸ்புக்கோ எதுவுமே எடுப்படாது இல்லையா? குழந்தைங்க போய் ஓட்டு போடுங்கம்மான்னா உதைக்க தானே செய்வாங்க. ஸோ நல்லா செஞ்சால் குழந்தைங்க கிட்ட நீ சொன்னனால நான் போட்டதுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கேன், எப்போயுமே அவருக்கு தான் போட போகிறேன்னு சொல்ல போகிறாங்க. இவ்வளோதான விஷயங்கள். சார் இப்போ இந்த விஷயமே வந்து தமிழ்நாட்டில் தாவேகா ஏற்படுத்தின மாற்றமே வந்து இன்னைக்கு தாவேகா ஒரு தேசிய கட்சியாக மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோமே சார். தாவேகா தேசிய கட்சியாக மாறுறதுக்கும் விஜய் சாருடைய அமைப்பில் இருக்குது. விஜய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்குமே வாய்ப்பு. அது அப்புறமா, அது லேட்டு, இன்னும் நிறைய நாள் இருக்குது, அதை பற்றி பேசலாம். நான் எங்கேயும் ஓட போகிறதில்ல. ஆனால் அவருடைய தேக ஆரோக்கியத்தை அவர் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அவருடைய திசை வந்து அது போல் திசை, அது கொடுத்துருக்குது. அவர் கூட இருக்கிறவங்க லிஸ்ட்டெல்லாம் பார்க்கணும், மந்திரிகள் லிஸ்ட்டு பார்க்கணும். ஒரு ஜாதகம் வந்திருக்கு. இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, ஓபிஎஸ் ஒன்றுமே இல்லாமல் முதலமைச்சர் ஆனார். ஆனால் ஆட்சியை கொண்டு வந்தது யார்? ஜெயலலிதா அம்மையார். ஸோ நிறைய ஜாதகங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் வரும். எடப்பாடி அவர்களுக்குமே வந்து, எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஓபிஎஸ் ஐயாவுக்கு 3 முறை வந்தது, ஜெயலலிதா அம்மையார் அது 3 முறை வந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஜெயலலிதா இறந்த உடனே அந்த அதே யோகம் ஓபிஎஸ் ஐயாவுக்கு வேலை செய்யலை.
அது எல்லாமே அந்த யோகங்களே ஜெயலலிதா அம்மையாவோட சம்மந்தப்பட்ட யோகமாக தான் இருந்தது அவருக்கு. ஜெயலலிதா அம்மையா இறந்த பிறகு அந்த யோகம் இவருக்கும் ஃபியூஸ் ஆகிடுச்சு. அந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த யோகம் வேலை செஞ்சுது. எப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப கட்சி தலைவருடைய அந்த ஜாதகமும் அந்த யோகமும் அந்த கட்சியில இருக்கவங்களுக்கும் அவங்க அமர்த்தி வைக்கிறவங்களுக்கும் இருக்கு வரும். அது பார்க்கணும்ல. இப்போ தான் விஜய் சார் வந்திருக்காரு. விஜய் சாருக்கு கூட இருக்கவங்களால எல்லாத்தாலையும் விஜய் சார் நிரந்தரமாக இருக்காரா, இல்லை விஜய் சாருக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, எந்த யோகங்கள் வேலை செய்கிறதுன்னு அவங்க ஃபேமிலி ஜோசியர் பார்ப்பாங்க. இதெல்லாம் இருக்குது சூட்சுமத்தில். ஸோ எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. சார் இப்போ ஆளுங்கட்சியை பற்றி சொன்னீங்க. இப்போ எதிர்க்கட்சியினுடைய நிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் திமுக? ஏன்னா ஒரு சின்ன இடைவெளி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்திருக்கு. ஒரு 5 ஆண்டு கால இடைவெளி, எதிர்க்கட்சியாக தான் பணியாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கா, இல்லை இது எப்படி இருக்கும்? இல்லை அதாவது இப்போ வந்துமா நான் என்ன சொல்கிறேன், இந்த ரோலை இப்போ எலெக்ஷனே இல்லையே. 29 தானே பார்லிமெண்ட். கூட்டணிகள்லாம் வேறு லெவலுக்கு மாறக்கூடிய அமைப்பு தான் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங். இந்த கூட்டணிகள் நட்பு விஷயம். இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து காங்கிரஸ் வந்து சேர்த்து வச்சுருந்தார். காங்கிரஸுக்கு எல்லா உழைப்பும் உழைச்சார். டெல்லியில் பெரிய செல்வாக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு காங்கிரஸ் என்ன செய்தது? ஸோ இது போல் வந்து இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்னென்ன பேச்சுக்கள் வரப்போகுது, பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் வந்து யாருக்கும் இது போல் பண்ணியிருக்காங்களான்றதை பார்க்கணும். நிறைய விஷயங்கள்லாம் வரும். ஸோ கூட்டணி அமைப்பு, மற்ற அமைப்பு, டெல்லியில் வந்து அவங்க எம்பிக்கள் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களோடு எப்படி இருக்க போகிறாங்க, இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய இருக்கும். அரசியல் வந்து நிரந்தர பகைவர்கள் கிடையாது. நிரந்தர பகைவர்களும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. அதுதான் பகைவர்கள் இல்லைனாவே அதுவும் எச்சரித்தார். நண்பர்கள் உண்டு எப்பவுமே. அதாவது நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள்லாம் வந்து மேடைகளில் பேசுவோம், டிபேட்டில் பேசுவோம், வெளியில் வந்து கை குலுக்கிட்டு ஒரே காரில் தான் சுற்றுவோம். நட்பு மாறாது, கொள்கைகள் மாறும். ஆனால் பகைவர்கள் கிடையாது அரசியலில். கூட்டணிகள் வந்து எந்த நேரத்திலையும் மாறும். வைகோவோட பெரிய பகைவர்கள் இருக்காங்களா? ஒன்றாவில்லையா? அது போல தான் இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபிக்கும் லாஸ்ட் எலெக்ஷன் பிரச்சனை இருந்து இந்த எலெக்ஷன் ஒன்றா இருந்தோம் இல்லையா? அது போல தான். ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. திமுகவோட தேசிய கட்சியாக இருந்தது காங்கிரஸ் தான். இப்போ காங்கிரஸுமே வந்து போயிடுச்சு அப்படிங்கும்போது இப்போ 2029 தேர்தல் வரப்போகுது அப்படிங்கும் பொழுது மூன்றாவதா தேசிய கட்சியாக வேற ஏதாவது கட்சி உருவாகுமா, இல்லை இந்த போட்டி எப்படி இருக்கும் சார்? எந்த போட்டி? எம்பி எலெக்ஷன். எம்பி எலெக்ஷனுக்கு இருக்குல்லம்மா. இப்போ காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குது. இப்போ அடுத்தது வந்து இப்போ ஏன் புது கட்சி ஒன்று உருவாகாதா? இல்லை அந்த மூன்றாவது கட்சி அது வர்றதுக்கு புது கூட்டணிகள் உருவாக்கலாம். ஏற்கனவே இருக்குது. இப்போ பிஜேபிக்காக நிறைய கூட்டணிகள் உருவாக்கலாம். அதெல்லாம் எதிர்காலத்தில் நிறைய நடக்கும். நீங்கள் வந்து இப்போ 2.5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து விஜய் சார் ஆட்சி பிடிப்பாருன்னு நம்பினீங்களா? விஜய் சாருடைய கட்சியில் வந்து நிறைய பேர் வேட்பாளராக கேட்டு கூட யாரும் வரல. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுபோல் நிறைய பார்க்கணும். திடீர்னு எல்லா மாற்றங்களும் வரும். பராப வருடம் ஆரம்பிச்சிருக்குல்ல, அடுத்த ஒரு வருடம் வரும்ல. 2031 வரைக்கும் உலகத்தில் நிறைய விஷயங்கள் மாறும் தானே சொல்லியிருக்கேன் உங்ககிட்டயே. 2031 வரைக்கும் மக்கள் படாத பாடுபடுவார்கள் தானே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நிறைய ரெவல்யூஷன் நடக்கும், உலகம் முழுவதும் நடக்கும். சரி, இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்கறது தான் ரொம்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ மாட்டி விட போறீங்கன்னா? இல்லை சார், பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர், மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவராக இருப்பவர் அண்ணாமலை அவர்கள். அவர் இந்த எலெக்ஷனில் நிற்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தப்ப இல்லை, பாஜகவினுடைய மாநில தலைவர் பொறுப்புல இருந்தும் அவர் வந்து விலகினாரு. இல்லை அப்படிங்கும்போது ஒரு பரவலாக வர்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரும் பொறுப்பில் அண்ணாமலை அவர்களை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு? இல்லை, அவருக்கு இப்போ சூரிய திசை, அதனால் அவர் லோ ப்ரொஃபைலில் தான் இருப்பார். சூரிய திசையில் 1.5 வருடம் 3/4 வருஷம் தான் ஆயிருக்கு. அவருக்கு இன்னும் 4.25 வருஷம் இருக்குது. அதில் வந்து முதல்ல 4.25 வருஷமும் தப்பு பண்ணாதது. ஆனால் முதல் 3 வருஷம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். 2 வருஷம் 8 மாதம் அது எஃபெக்ட். ஸோ அண்ணாமலை சாருக்கும் ஜாதகம் நல்லா தெரியும். சூரிய திசைன்றது அவருடைய ஜாதகத்துக்கு கொஞ்சம் விரைய திசைன்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் வந்து இப்போதைக்கு வந்து இந்த இது வந்து இன்னும் ஒரு 6 மாதம் 1 இயர் வரைக்கும் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவர் வந்து திருப்பி வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதுக்குள்ளே வந்து கிரகங்கள் என்ன பண்ணுதோ, கடவுளுடைய கிருபை என்ன பண்ணுதோ அது நடக்கும். அது வந்து இப்போதைக்கு வந்து அவர் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அவர் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டுருக்காரு. அதை வந்து அவர் விரும்பி செய்கிறாரு. இப்போ கூட அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறது வந்து அவருடைய சந்தோஷத்துக்கு. அவர் போய் அங்கே மக்களை சந்திக்கிறது, பேசுகிறது, இது போல் விஷயங்கள். ஸோ மக்கள் இப்போ ஒன்றும் அர்ஜென்சி இல்லையே. தேர்தல்ன்றது 2029 தானே. அவருக்கும் அந்த நேரங்காலங்கள், அவருக்கும் அது நம்பிக்கை அதிகம்.
ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவர் பொறுமையாக எல்லாத்தையும் செய்வார். அவருடைய ஜாதகம் ஃபைட்டிங் காக் ஜாதகம் தான். அவரும் கடகராசிக்கார் தான், லக்னம் வேறு. ஸோ அது வந்து நிரந்தரமாக அவரும் வந்து அரசியலில் ஊனுக்கு இருப்பார். தேக ஆரோக்கியத்தை தான் ஒவ்வொருத்தருக்கும். விஜய் சாருக்கும் தேக ஆரோக்கியம் தான், எல்லாருக்கும் தேக ஆரோக்கியம் தான் முக்கியம். சிஎம் சாருக்கும், அதாவது சிஎம் சாராக இருக்கட்டும், முன்னாள் சிஎம் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், எதிர்க்கட்சித் தலைவர் உதய் சாராக இருக்கட்டும், முன்னாள் சிஎம் எடப்பாடி ஐயாவாக இருக்கட்டும், எல்லோருக்கும் தேக ஆரோக்கியத்தில் தவிர மற்ற விஷயங்கள்லாம் அவர்கள்லாம் அரசியலில் இருக்கிறவர்கள் நிரந்தரமாக எப்பொழுதுமே அரசியல் செய்து கொண்டு தான் இருப்பார். தலைவருக்கு, ஒரு அரசியல் தலைவருக்கு ஜோதிட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க, ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் ஜோதிடத்தில் வழிகாட்ட முடியும். அவருக்கு நாங்கள் என்ன வழிகாட்டினாலும் அந்த யோகம் அவருக்கு இருக்கணும். எல்லாருக்கும் நீச்சபங்க ராஜயோகம் சிலருக்கு 1,00,000 பேருக்கு இருந்தாலும் அதில் ஒருத்தர் 2 பேருக்கு தான் வேலை செய்யுது. அது வேலை செய்யக்கூடிய ஜாதகங்கள் வந்து ரொம்ப அரிதான ஜாதகம். கிரகங்கள் பிறக்கக்கூடிய தாயின் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். தாய் கர்ப்பத்தில் போடுறதுக்கு முன்னாடி அந்த 9 மாதம் குழந்தை உள்ளே இருக்கிறச்ச தெய்வ கடாட்சமும் மகான்களின் ஆசீர்வாதமும் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் தேவர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியன்றாங்க. ஒரே தாய்க்கு எவ்வளோ குழந்தை பிறகுது. மோடிஜியுடைய வீட்டில் கூட தான் அவ்வளோ குழந்தைங்க மோடிஜி கூட பிறந்தாங்க. மோடிஜிக்கு தானே அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிது. ஸோ ட்ரம்ப்புக்கு எவ்வளோ அதே போல் தானே. ஸோ அந்த ஆசீர்வாதங்கள் எப்போவுமே நான் ரொம்ப முக்கியமாக பண்ணுவேன். ஆன்மாக்களுடைய ஆசீர்வாதம்ன்றது ரொம்ப முக்கியம். சார், நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியில் ஒரு பதவி வகிக்கிற, ஒரு மிக முக்கியமான ஆன்மீகம் சார்ந்த ஒரு பதவி வகிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய ஜாதக கணிப்புகள், ஜோதிட கணிப்புகள் அப்படிங்கிறது இப்போ நம்ம பேசுனதில் நிறைய இடங்களில் வந்து உள்ளதை உள்ளபடியே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது இப்போ தாவேகா ஜெயிக்கும், விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆவார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இது உங்களுக்கு கட்சி ரீதியாக எந்த ஒரு விஷயமும் வர இருக்கும்? கட்சி மூலிமா வருத்தம் இருக்கும். ஆனால் கட்சியில் நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கணும். கட்சியுடைய வளர்ச்சிக்கு எப்படி இருக்கேன், கட்சியில் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு எப்படி இருக்கேன், நான் எப்படி பணியாற்றிருக்கேன்னா கட்சியில் இருக்கவங்களுக்கு தான் பார்க்கணும். நான் வந்து ஜோதிடனாக இருக்கிறச்ச நான் என் கடமையை சொல்லணும். நான் ஜோதிடனாக இருக்கிறச்ச நான் வந்து என் கட்சிக்கு இப்போ மேடையில் நான் எல்லா பிரச்சாரத்துக்கு போனேன். அந்த எல்லா மேடையிலையும் வந்து நான் தான் எங்கள் கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு நான் பேசுவேன். ஜோதிடனா எனக்கு கட்டங்கள் தெரியும், யாரெல்லார் ஜாதகமும் தெரியும். அந்த ஜாதகத்தில் யாருக்கு என்ன இருக்குதுன்னு விஜய் சாருக்கும் உதய் சாருக்கும் தான் போட்டின்னு தெரியுது. அதை நான் சொல்கிறது தானே நான் நிற்க முடியும். கட்சின்றது எனக்கு இப்போ வந்தது. ஜோதிடம் என்பது 33 வருஷமாக எனக்கு இருக்கிறது. விஜய் சார் இதில் வந்து நல்லா இருந்தது கூட நான் விஜய் சார் கட்சியில் ஓடலையே. எனக்கு விஜய் சார் இது வந்து நல்லா சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியுமே. நான் அமைதியாக இந்த கட்சியில் தானே இருக்கிறேன். எனக்கு கொடுத்த எல்லா ஏரியாங்களுக்கு தான் நான் போயிட்டு தானே இருக்கிறேன். கட்சியில் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனில் நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லியிருந்தால் நம்ம இருக்க முடியும். அதை எப்படி மாற்றி சொல்ல முடியும்? அது வந்து வருத்தப்படுறதுக்கு வந்து அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா கட்சி விட்டு போக சொல்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய ஆனஸ்டி எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். நான் வந்து எல்லாரையும் வந்து தரக்குறைவெல்லாம் எனக்கு பேச வராது. இப்போ கூட தான் சொல்கிறேன், விஜய் சார் ஆமாம், விஜய் சார் வந்து இப்போ கூட நான் சொன்னேன், அவர் சிஎம் சார், தமிழ்நாட்டு சிஎம்னா எனக்கும் தான் சிஎம். இந்தியாவுடைய பிரதமர் மோடிஜின்னா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிற மாதிரி மோடிஜின்னு பேச முடியாது, பிரதமர் மோடிஜி தான் பேச முடியும். ஒரு இந்திய திருமக்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் அவர் தான் பிரதமர், ஓட்டு போடாதவங்களுக்கும் அவர் தான் பிரதமர். விஜய் சாருக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் அவர் தான் சிஎம், போடாதவர்களுக்கும் அவர் தான் சிஎம். சார், நீங்கள் முதலமைச்சரை சந்திச்சிங்களா சார்? இல்லை, நான் முதலமைச்சர் ஆன பிறகு முதலமைச்சரை சந்திக்கல. அதுக்கு காலம் நேரம் வரக்கூடிய சமயத்தில் தான். நான் எப்பயுமே வந்து உடனே போயிட்டு ஒருத்தரை தொந்தரவு பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. நம்ம ஜோதிடம் சொன்னோம், அவருடைய ஜாதகத்தில் முதலமைச்சராக அவர் ஆக வேண்டும் என்று இருந்தது. அது நம்மளுடைய வேலை. அந்த வாய்ப்பு, அந்த பிரகாசம் அவருக்கு இருக்குன்னு நம்ம சொல்கிறதுல தான் அவ்வளோதான். சார், அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுடைய பலன்கள், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து அவ்வளவு துல்லியமாக மக்கள் மனசில் கொண்டாடப்படுது. மக்கள் விரும்பும் இந்த ஜோதிடராக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். எங்கள் கூட இவ்வளவு தகவல்கள், இவ்வளவு ஜோதிட ரீதியான விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். இருபத்தி 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.